அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த ஆடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 ராசிகளுக்கும் 12 விருட்சங்கள் சொல்ல போகிறேன். இந்த விருட்சங்களை தெரிந்து கொண்டு உங்கள் ராசிக்கு எந்த விருட்சம் இந்த மாதத்திற்குண்டான யோகம் தரும் விருட்சமோ அதை மரமாகவோ செடியாகவோ நீங்கள் நான் சொல்லும் முறைப்படி வணங்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மிக பிரகாசமான மாதமாக இருக்கும். ராஜ யோகம் தரும் மாதமாக இருக்கும். நமது முன்னோர்கள் பண்டைய காலத்தில் இயற்கை தான் வணங்கினாங்க. இயற்கைனா என்ன? ஆறு, கடல், குளம், மரங்கள், செடிகள், கொடிகள், சூரியன், நிலவு, வானம், இப்படி இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை வணங்கி தான் ஆனந்தமாக வாழ்ந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக இந்த விருட்ச வழிபாடு இயற்கை வழிபாடோடு இணைந்தது. விருட்ச வழிபாடு பல அற்புத நன்மைகளை தரும். என்னுடைய அனுபவத்தில் என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு நான் இந்த விருட்ச வழிபாடு சொல்லிக் கொடுத்து அதை அவர்கள் செய்து பல நன்மைகளை அடைந்திருக்கின்றார்கள். இந்த மாதம் முதல் நமது சேனலில் இந்த சேவையை நான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு மாதத்துக்குண்டான விருட்சத்தை சொல்ல போகிறேன். அந்தந்த ராசிக்காரங்க அந்த விருட்சத்தை வணங்குங்க. ராசி தெரியாதவங்க என்ன செய்யணும், அந்த விருட்சம் கிடைக்கலனா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆடியோ முழுசாக கேளுங்க. நான் சொல்கிற இந்த விருட்ச வழிபாட்டை எப்படி செய்யணும்னா, உங்கள் ராசிக்குண்டான விருட்சத்தை சொல்லிடுறேன். நீங்கள் அதை மரமாவோ செடியாவோ எங்கே இருக்குதோ வணங்கிக்கோங்க. எப்படி வணங்கணும்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த விருட்சத்தில் ஊற்றி அந்த விருட்சத்தை தொட்டு வணங்குங்க. இது ஒரு முறை. 3 முறை வலம் வந்து வணங்கலாம். இது இன்னொரு முறை. அந்த விருட்சத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி அந்த விருட்சத்தை தொட்டு வணங்கலாம். இப்படி 3 முறையில் உங்கள் வசதிக்கு ஏதோ அதை செய்யுங்க. சரிங்களா? வாங்க உங்கள் ராசிக்குண்டான விருட்சத்தை பார்க்கலாம். மேச ராசி வேப்ப மரம், ரிஷப ராசி ஆலமரம், மிதுன ராசி இலுப்பை மரம், கடகராசி வன்னி மரம், சிம்ம ராசி அரச மரம், கன்னி ராசி வெல்வ மரம், துலாம் ராசி நாவல் மரம், விருச்சிக ராசி வெள்ளருக்கு, தனுசு ராசி ஆலமரம், மகர ராசி வன்னி மரம், கும்பராசி பனை மரம், மீனராசி மாமரம். இதை மரமாகவோ அல்லது செடியாகவோ இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் வணங்கினால், ஒரு முறை வணங்கினா கூட போதும், நிச்சயம் நல்லதே நடக்கும். ஒருவேளை இந்த விருட்சத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியல, அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, அல்லது உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியல அப்படின்னா, ஏப்ரல் மாதத்துக்குண்டான பொதுவான ஒரு விருட்சத்தை சொல்கிறேன். அதுதான் அரச மரம். அந்த அரச மரத்தை அனைத்து தரப்பு மக்களும் வணங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, இந்த மாதம் 20ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நாள், அட்சய திருதியை நன்னாள். ஒவ்வொரு வருஷம் அட்சய திருதிக்கும் ஒரு புதிய விஷயத்தை நான் சொல்லித்தரது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடம் அட்சய திருதிக்கு அன்னை கமலாத்மிகா தேவியினுடைய தாந்திரிக உபாசனை சொல்லித்தரப்போகிறேன். யார் இந்த கமலாத்மிகா? தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதையாகவும் தாந்திரிகத்தில் லக்ஷ்மியாகவும் விளங்கும் இவளின் அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் அஷ்ட லக்ஷ்மிகளும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருப்பார்கள். கோடீஸ்வர யோகம் ஏற்படும். நான் 11 தாந்திரிகம் சொல்லித்தர போகிறேன். இதில் பெரிய பூஜை எதுவும் கிடையாது, விரதம் எதுவும் கிடையாது, இதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, தீட்டும் கிடையாது. நான் சொல்லித்தர தாந்திரிகத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றும் பொழுது கோடீஸ்வர வாழ்க்கை வாழலாம். இது ஒரு வாட்ஸ்அப் குழு. இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்று மாலை 6 மணிக்கு மேலே மகாலட்சுமி தாயினுடைய தீட்சையை மானசீக தீட்சையாக வழங்க உள்ளேன். இந்த குழுவிற்கு பதிவு செய்ய டிஸ்பிளேல தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.